ராணி லலிதா இங்கே படத்தில் தான் இவங்க 2 பேரும் ரைவல்ஸுங்கிற மாதிரி வராது. இவங்களோட நட்பு நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த அரசியலோட என்ட்ரி 2 பேருக்குமே அரசியல் என்ட்ரிக்குள்ள போகும்போது அவங்களோட பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்தில் 75 பக்க வசனத்தையும் எந்த உணர்ச்சியோடு பேசணுமோ அந்த உணர்ச்சியோட, நாடகத்தில் நடிக்கும்போது எந்த உணர்ச்சியோடு பேசணும் அப்படியே பேசிட்டேன். பெரியார் அந்த நாடகத்தை பாராட்டி பேசும்போது சத்ரபதி சிவாஜியாக ஒரு இளைஞன் நடித்தான். அவன் யார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. உன் பேர் என்ன? கணேசன். இன்னையிலேருந்து நீ சிவாஜி கணேசன். ரஜினி ரசிகர்கள் அந்த படத்தில் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நான் சேலம் விக்டோரியா தியேட்டரில் பார்க்குறேன். படத்தை நிறுத்துன்றான். பிளேடை எடுத்துக்கிட்டு போய் ஸ்க்ரீனுக்கிட்ட நின்றுக்கிட்டு நிறுத்து படத்தை. அப்போ தான் சொன்னாங்க, சிவாஜி சினிமாவில் தாங்க நடிப்பார், அசல் வாழ்க்கையில் எம்ஜிஆர் நடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குதுன்னு சொல்லி கமிஷன் வச்சாங்க. உண்மையிலேயே வச்சிருக்க வேண்டிய கமிஷன் வந்து எம்ஜிஆர் மரணத்துக்கு தான். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம சந்திக்கிறப்பது டாக்டர் காந்தராஜ் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் 2 ஜாம்பவான்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன். அவங்களோட நட்பு எப்படி சார் இருந்துச்சு? அவங்க 2 பேரும் ரொம்ப நட்போட தான் இருந்தாங்க. சில பல காரணங்களால் அவங்க 2 பேரும் விரோதிகளுக்கு மாதிரி அவங்க சித்தரித்தாங்க. அது வந்து அவங்களுடைய தொழிலுக்கு அது ரொம்ப லாபகரமாக இருந்தது. ஒரு போட்டி இருந்தது. அந்த போட்டியில் வந்து ரசிகர்கள், அவர் பக்கம் சேர்ந்த ரசிகர்கள், என் படம் தான் நல்லா ஓடுது அப்படின்னு அவங்க நிற்கிறது, இவர் படம் தான் நல்லா ஓடுதுன்னு நிற்கிறது. இது அந்த காலத்துலேருந்தே உள்ளது. கூத்து கட்டுற காலத்துலேருந்தே உண்டு. அந்த கம்பெனி இது ட்ராமானாக்கா கூத்தாடுறாங்கன்னா அது பிரமாதமாக இருக்கும், அதை விட இவங்களுக்கு பிரமாதமாக இருக்குன்னு அந்த காலத்துலேருந்தே உள்ளது இது. அது மாதிரி இது சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச போது தியாகராஜ பகதூர் ஒரு பக்கமும் பியு சின்னப்பா ஒரு பக்கமும் இருந்தாங்க. 2 பேர் தான் சூப்பர் ஸ்டார்ஸு. பியு சின்னப்பா வந்து சிவாஜி கணேசன் ஒப்பிடலாம், நல்லா நடிப்பார். அதே சமயத்தில் அவர் வந்து பல்கலை வித்தகர், ஸ்டண்ட்லேயும் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. பியு சின்னப்பா வந்து மங்கையர்கரசி படத்தில் சிலம்பம் ஆடுவார். அந்த சிலம்பத்தினுடைய சக்தியை அதில் காட்டுவாங்க, எவ்வளோ திறமையான விளையாட்டுன்னு. ஒருத்தன் வந்து கத்தி எடுத்து அடிப்பான், இந்த சிலம்பு சுற்றிக்கிட்டு அந்த கத்தி அந்த கம்பில் பட்டு அப்படியே எகிரி போகும். அந்த அளவுக்கு சிலம்பு சுத்தார். 8 ஊடு கட்டி அடிக்கிறது, 12 ஊடு கட்டி அடிக்கிறதுன்னுவாங்க. அதை அப்படியே பண்ணி காட்டினார். அந்த அளவுக்கு திறமையானவர். தியாகராஜ பகதூருக்கு நடிக்கலாம் வர்றது, ஆனால் பாட்டில் பிச்சு உதயம். சங்கீதத்தில் தான் அவர் ஓடினார். அழகாக இருப்பார், செவ்வல் இருப்பார். எம்ஜிஆர் அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து தியாகராஜ பகதூர், சிவாஜி வந்து பியு சின்னப்பா. அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நாங்கள் 50களுக்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி வந்தாங்க. 2 பேரும் ஒரே ஏரியாவில் பிறந்தவங்க தான். இவங்க இதை வந்து ஒரு இது எப்படின்னா, சிவாஜி வந்து சூரக்கோட்டை, தஞ்சாவூர் பக்கத்தில் சூரக்கோட்டை. இவர் எம்ஜிஆர் வந்து ஒரிஜினலாக கேரளானாலும் அவர் வந்து குடியிருந்ததெல்லாம் வந்து கும்பகோணத்தில் இருந்தாங்க. இவர் அதே சமயத்தில் கலைஞர் 2க்கு மத்தியில் இருக்கிற திருவாரூர் இருந்தார். 3 பேரும் ஒன்றா வந்தவங்க தான். 3 பேரும் ஒன்றா இருந்து ஆரம்ப காலத்தில் ஒன்றா இருந்தாங்க. அப்புறம் வெவ்வேறு நாடக கம்பெனிக்கு போனாங்க. அப்புறம் மறுபடியும் ஒன்றா சேர்ந்தாங்க. அவங்க 3 பேரும் ஒன்றா வந்து 3 பேரும் ஒன்றாவே வெளியே போனாங்க. அப்படி தான் அவங்க சின்ன வயசுலேருந்து நட்பாக இருந்தவங்க. சிவாஜி வீட்டில் போய் எம்ஜிஆர் சாப்பிட்றதும், எம்ஜிஆர் வீட்டில் சிவாஜி சாப்பிட்றதும், சென்னைக்கு சினிமாவில் சேர்ந்ததுக்கு பிறகு எம்ஜிஆர் வீட்டில் வந்து சிவாஜி சாப்பிட்றது, சிவாஜி வீட்டிலேருந்து எம்ஜிஆர் சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப ரெகுலரானது. இவங்க 3 பேரும் ஒன்றாவே தரணும். ஆனால் ரசிகர்கள் மத்தியில் இவங்களும் அவங்களும் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணாங்க. அது அவங்களுடைய தொழில் முறையில் அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சிவாஜி கணேசன் வரலன்னா எம்ஜிஆருக்கு அவங்க அம்மா சாப்பாடு கூட போட மாட்டாங்க, இருப்பா தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நெருங்கி தான் இருந்தாங்க. எல்லாம் அப்புறம் விட்டுக்கிற கதை நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஒரு சின்ன இது கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் அப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, எவ்வளோ சேர்த்த முடியுமோ சேர்த்துவீங்க, எவ்வளோ இது பண்ண முடியும். சிவாஜிக்கு ரசம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, எம்ஜிஆர் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவருக்காக ஸ்பெஷலாக செய்வாங்க. சேர்த்திக்க வேண்டியது தான், விறுவிறுப்பாக கூட்ட வேண்டியது, அவ்வளோதான். அது அப்புறம் அவ்வளோதான். இப்படி 2 பேரும் நண்பர்களாக இருந்தாலுமே படத்தை பொறுத்த வரைக்கும், சினிமாவை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே எதிர் இடத்துல வளர்றதுக்கான இடத்துல இருந்தவங்க. ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்கிளி அப்படின்ற படத்தில் ஒன்றா நடிச்சிருந்தாங்க. இது எப்படி சார் ரசிகர் மத்தியில் எப்படி சார் இருந்துச்சு? கூண்டுக்கிளி ஃபெயிலியர் தெரியுமில்ல, சூப்பர் ஃபெயிலியர். ஃபெயிலியரே இருந்தாலும் 2 ஓடலை.
2 பேரும் நடித்தாங்க. அது விந்தன் எழுதின கதை. அதில் என்னன்னாக்கா விந்தன் எழுதுனது ஒரு அதாவது மன ரீதியாக பாதிக்கப்படுறது தான் அந்த கதை. அதில் 2 நடிகர்களுமே தப்பாக இருந்தாங்க. எம்ஜிஆரும் சிவாஜி 2 பேருமே அதுக்கு சூட்டபிள் ஆக்டர்ஸ் இல்லை. வேறு யாராவது போட்டிருந்தாங்க அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதில் சிவாஜியும் தேவைப்பட்டது, எம்ஜிஆரும் தேவைப்படல. அதில் வந்து ராமண்ணா வந்து அவங்க 2 பேத்துக்கு வேண்டப்பட்டவங்க முறையில் போட்டாங்க. அன்னைக்கு வந்து இவங்களுடைய வித்தியாசம் பெருசாக இல்லாத காலம். 2 பேரும் ஒன்றா ஆக்ட் பண்ணிட்டாங்க. அந்த படம் வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுடைய பாலிடிக்ஸ் பெருசாக வர ஆரம்பிச்சது. அவங்க பாலிடிக்ஸ் எப்போ ரொம்ப பெருசாக வர ஆரம்பிச்சதுன்னா ராணி லலிதாங்கின்னு ஒரு படம். அந்த படத்தில் தாயையே மகன் சந்தேகப்படுற மாதிரி கதை. அது வந்து எம்ஜிஆரை போட்டு தான் எடுத்தாங்க. நிறையா ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணி சாங்ஸ் எல்லாம் அவங்க கூட பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் ஒரு கதையை வந்து ஃபுல்லாக கேட்டதுக்கு பிறகு அம்மாவை சந்தேகப்படுற மாதிரி மகன் கதைன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விலகிட்டார். விலகின உடனே சிவாஜி போட்டாங்க. சிவாஜி உடனே அக்செப்ட் பண்ணி நடிச்சிட்டார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா வேணான்ற படத்தில் இவர் ஏன் சேர்ந்து நடித்தார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவங்க அந்த ராணி லலிதாங்கி படத்தில் தான் இவங்க 2 பேரும் ரைவல்ஸுங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து அப்படி வந்தது பிரச்சனை எப்போ வந்ததுன்னா, எம்ஜிஆர் வந்து உத்தமபுத்திரன் அப்படிங்கிற படத்தை எடுக்க போகிறதா விளம்பரம் போடுறாரு. அவர் போட்ட 2வது நாள் சிவாஜி நடிக்க உத்தமபுத்திரன் வருது. உடனே எம்ஜிஆர் கிரேஸ்ஃபுல்லாக அதை நான் தயாரிக்கலை அப்படின்ட்டார். கடைசியில் சிவாஜி நடித்த உத்தமபுத்திரன் வந்தது. அந்த உத்தமபுத்திரனை கைவிட்டுட்டு தான் நாடோடி மன்னன் படத்தை எடுத்தார். அது பிரிசனர் ஆஃப் ஜெண்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தை தடவி அவர் எடுத்தார். உத்தமபுத்திரன் வந்து இது மேன் இன் த அயர்ன் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தை தடவி ஆடன் தேட்டர்ஸ் அந்த காலத்தில் எடுத்ததை ரீஷூட் பண்ணாங்க. அது பியு சின்னப்பாவை வச்சு எடுத்தது, மாடர்ன் தேட்டர்ஸ் எடுத்தது. இதில் சிவாஜி வச்சு எடுத்தாங்க. நாடோடி மன்னன் நல்லா ஓடிச்சு, உத்தமபுத்திரன் நல்லா ஓடிச்சு. அந்த சமயத்தில் தான் பாருங்கள், எம்ஜிஆர் எதாவது செய்கிறதா இருந்தால் சிவாஜி வந்து குறுக்க நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அரசியல் பிரச்சனைகள்லாம் வந்ததில் சிவாஜி எம்ஜிஆர் எல்லாத்தையுமே வெளியே அனுப்புறதுக்கு முடிவு எடுத்துக்கிட்டு அந்த திமுகலேருந்து வெளியே அனுப்புகிறவரெல்லாம் வரும்போது எம்ஜிஆர் இப்படியே சமாளித்து உள்ளே இருந்துட்டார். சிவாஜி வெளியே போயிட்டார். அப்புறம் அவர் காங்கிரஸில் போய் காமராஜர்கிட்ட போய் சேர்ந்தார். சேர்ந்ததுக்கு பிறகு அது திமுக காங்கிரஸ் அந்த பாலிட்டிக்ஸ் வந்துருச்சு. காங்கிரஸ் இறங்கு முகத்தில் இருக்கிற நேரத்தில் சிவாஜி அங்கே போய் சேர்ந்தார். திமுக ஏறு முகத்தில் இருக்கிற நேரத்தில் எம்ஜிஆர் வந்து சேர்ந்தார். அந்த திமுகவுடைய ஏறுமுகம் வந்து எம்ஜிஆருடைய வளர்ச்சிக்கு பெருசாக, காங்கிரஸுடைய இறங்குமுகம் வந்து இவர் திறமையினால தான் சிவாஜி நின்னார். இல்லாட்டி போனால் அந்த அந்த அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸினுடைய அஃபிலியேஷனை குறைச்சிக்கிட்டார். திருப்பி பட வாய்ப்பு பார்க்க அதுக்கப்புறம் சிவாஜிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வெர்சடைல் ஸ்டார் இருக்கிறதுனால எந்த ரோல் வேணாலும் அவர் செய்வாருங்கிறதுனால அவருடைய சினிமா உலகம் அப்படி போயிடுச்சு. அவர் அரசியல் உலகம் அவருக்கு இதாகிடுச்சு. எம்ஜிஆரை பொறுத்தவரை திமுகவில் இருக்கிறாருனால திமுக தொண்டர்கள் தான் அப்படியே நின்று நம்ம படம்னு சொல்லி அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கிட்டாங்க. அப்படி தான் அது பெருசாக வந்தார். அதில் தான் அவர் பெருசாக வந்தார். இப்படி உங்களோட நட்பு நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த அரசியலோட என்ட்ரி 2 பேருக்குமே அரசியல் என்ட்ரிக்குள்ள போகும்போது அவங்களோட பிரச்சனை வர ஆரம்பிச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆரம்பத்தில் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. இவர் இருந்தார். பிரச்சனைகள் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, சில விஷயங்களில் எம்ஜிஆர் தடுமாறினார். உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்ங்கிற ஒரு நாடகம் வந்து அண்ணா எழுதினார். அது அன்றைக்கி மிக பிரபலமான நாடகம். அதில் வந்து முதல்ல வந்து சிவாஜியாக நடிக்கிறத வந்து எம்ஜிஆரை தான் போட்டாங்க. எம்ஜிஆர் இதை வந்து அண்ணா வந்து செலக்ட் பண்ணார். ஏன் செலக்ட் பண்ணார்னா, சிவாஜி ஒரிஜினல் சிவாஜிக்கு கூரான மூக்கு. அந்த கூரான மூக்கு வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது. அதனால் அவருக்கு அந்த மேக்கப்பை சூட் ஆகும்னு சொல்லிட்டு அவரை செலக்ட் பண்ணி அண்ணா வசனம் எழுதி கொடுத்துட்டாரு. 75 பக்கம் வசனம். இவர் படித்து பார்த்தாரு, முடியல. அதுதான் உண்மை. அது இப்போ சொன்னால் உதப்பாங்க. அவரால் முடியாது, உங்களுக்கு தெரியுமாடா கிளவான்னு. உண்மை அதுதான். அவரால் முடியல. அதை வந்து உடனே அவர் சொல்லியிருந்தால் கூட பிரச்சனை இருந்திருக்காது. நாளைக்கு நாடகம்னா இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு வந்து சொல்கிறாரு, என்னால் முடியல என்னான்றார். சொல்லிவிட்டு விலகிட்டார். சொல்லாமல் கூட அவங்க காணாமல் போயிட்டார். இவருக்கு என்ன பண்ணுறது, மறுநாள் ராத்திரி 9 மணிக்கு நாடகம் அரங்கேறுது. பெரியார் தலைமையில் நம்ம மாநாட்டில் நடக்குது. ட்ராமா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சிவாஜி அப்போ வந்து சிவாஜி கணேசன் திராவிட நாடு பத்திரிகை, அண்ணாவுடைய திராவிட நாடு பத்திரிகையில் பைண்டிங் செக்ஷன்லேயும் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிவாஜி ஒரு நாடக நடிகருங்கிறதெல்லாம் அங்கே அண்ணாவுக்கு தெரியும். அப்படி தான் அவருக்கு அருமையாக தான் உள்ளே வந்து சேர்ந்தார். கணேசா இங்கே வா அப்படின்னாரு. என்ன இந்த மாதிரி இப்படி விட்டு அடிச்சுட்டு போயிட்டார், என்ன பண்ணலான்னு ஒன்று இந்த வசனத்தை நான் கொடுக்குறேன்,
முடிஞ்சவரும் படிச்சுக்கிட்டு வந்துரு, எவ்வளோ முடியுதோ நம்ம பார்த்துக்கலாம், முடியாத நம்ம சமாளிச்சுக்கலாம், நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்து புக்கை வந்து மறுநாள் காலையில் 10 மணிக்கு கொடுக்குறாரு. அன்றைக்கி 4 மணிக்கு சிவாஜி வர்றார் அண்ணாக்கிட்ட, 3 மணிக்கு வர்றார். என்ன அப்படின்றாரு, வசனத்தை படிச்சுட்டேன், 75 பக்கத்தையும் படிச்சிட்டாரு. படிச்சுட்டேன். சரி ஒரு சொல்லு பார்க்கலான்னு, பூராத்தையும் பார்த்துடலாமான்னாரு. முடியுமா உன்னால? முடியும். 1 மணி நேரத்தில் 75 பக்க வசனத்தையும் எந்த உணர்ச்சியோடு பேசணுமோ அந்த உணர்ச்சியோட, நாடகத்தில் நடிக்கும்போது எந்த உணர்ச்சியோடு பேசணும் அப்படியே பேசிட்டார். நேராக மேடிப்பட்டார். பெரியார் தலைமை, பெரியார் அந்த நாடகத்தை பாராட்டி பேசும்போது, சத்ரபதி சிவாஜியாக ஒரு இளைஞன் நடித்தான், அவன் யார் அப்படின்னாரு. கூப்பிட்டாங்க, உன் பேர் என்னன்னாரு. கணேசன். இன்னையிலேருந்து நீ சிவாஜி கணேசன். அப்படி தான் அந்த பேர் வந்தது. அன்றைக்கி அவர் ஓடி போன ஓடின பிறகு எம்ஜிஆர் இவங்க கிட்ட சேர்த்துல. அவர் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கத்திர சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, நெத்தியில் திருநீரெல்லாம் எடுத்து குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு, சிகரெட்டெல்லாம் குடிச்சிக்கிட்டு அவர் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தார். அண்ணாவுடைய வேலைக்காரி படம் வந்தது, சூப்பர் ஹிட்டு. ஓ, திராவிட கழகம் தான் வளருதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து ஜாயின் பண்ணார். திரும்பி வந்து ஜாயின் பண்ணி கலைஞர் அப்போ அவரும் வந்து சினிமாவில் என்ட்ரு ஆகிட்டார். அபிமன்யு படத்துக்கு வசனம் எழுதிட்டார். அபிமன்யு படத்தில் ஏற்பட்ட கசப்பான உணர்ச்சினால் ஒரு சேலத்துக்கு வந்து டிஆர் சுந்தரம் அவர்கள் கூப்பிட்டதனுடைய சேலத்துக்கு வந்து மந்திரிகுமாரி படத்துக்கு வசனம் எழுதினார். அப்போ அந்த ஜூபிட்டரில் ஏற்பட்ட அந்த தொடர்பில் மருதநாட்டு இளவரசிங்கிற படத்துக்கு அவர் வசனம் எழுதும்போது கலைஞர் வந்து அவரை கூப்பிட்டு அவருக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அதில் தான் விஎன் ஜானகி வந்து எம்ஜிஆர் சந்தித்தது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதில் கல்யாணம் தான். அதில் அதுக்கப்புறம் மர்மயோகிங்கிற படத்துலேயும் அவங்க ஜோடியாக நடித்தாங்க. அந்த மர்மயோகி படத்தில் டைமில் தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டார், ஜானகி கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ வந்து மாடர்ன் தேட்டர்ஸில் வந்து மந்திரிகுமார் எழுதும்போது ஹீரோவாக யாரை போட்டதுன்னு போது கலைஞர் வந்து எம்ஜிஆரை போடலான்ட்டார். எம்ஜிஆர் வந்தார். அதில் அதுக்கு பிறகு படங்கள்லாம் இது மாடர்ன் தேட்டர்ஸ்னு கொஞ்சம் கசப்பு எல்லாம் வந்தது. வெளியே வந்தபோது பராசக்தி படம் வந்து ஏவிஎம் பெருமாள் முதலியார் 2 பேர் சேர்ந்து தான் கூட்டில் தான் தயாரிக்கிறாங்க. சிவாஜி கணேசனை தான் அவர் ஹீரோவை போட்டு எடுக்கிறாங்க. பெருமாள் முதலியாருக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர், அதில் போட்டு எடுக்கிறாங்க. ஏவிஎம்க்கு அது பிடிக்கலை. ரஷ்ஷு பார்த்தாக்கா சிவாஜி விழுன்னு இருக்காரு, மூஞ்செல்லாம் ஒடுக்கு விழுந்துருக்கு, நல்லா இல்லை, இவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டாப் ஸ்டார் யாருன்னா கேஆர் ராமசாமி. ஏன்னா வேலைக்காரி படத்துக்கு பிறகு கேஆர் ராமசாமி வந்து சூப்பர் ஸ்டாராக நிற்கிறார், அவரை போட்டு எடுங்கன்னாரு. பெருமாள் முதலியார் அதை விரும்பலை, சிவாஜியை போட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இதாக இருந்தார். அண்ணா கிட்ட மத்தியஸ்தத்துக்கு போச்சு. அண்ணா இருந்துக்கிட்டு கலைஞரை கூப்பிட்டு, கணேசன் நடித்தா வசனம் எழுது, இல்லாட்டி எழுதாத, வெளியே வந்துருன்ட்டார். கலைஞருக்கு என்ன பண்ணதுன்னு தெரில. அப்புறம் தான் அங்கே இருந்த ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஏவிஎம் தாங்க இதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை வந்து விலக்கிட்டு நீங்கள் தனியாகவே எடுங்களேன் அப்படின்ட்டாங்க. ஏவிஎம்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அந்த பாகஸ்தர் பார்ட்னர்ஷிப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பெருமாள் முதலியார் தனியாக படத்தை எடுத்துட்டார். அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே சூப்பர் டூப்பர். அப்புறம் அவ்வளோதான். அதில் அதனுடைய விளைவு தான் வந்து ஏவிஎம்மால் வந்து சிவாஜி அறிமுகப்படுத்தணும்னு சொல்ல முடியாமல் போனதுக்கு காரணம், சிவாஜி அதெல்லாம் மனசில் வச்சுட்டு ரொம்ப நாள் நடிக்க மாட்டேன்ட்டார், அவங்க படங்கள்லாம் வரமாட்டேன்ட்டார். ஆமாம், அடுத்த படமே அவங்க உடனே ஓடியாந்தாங்க, வேணாங்க நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்ட்டார். அப்புறம் வந்து அந்த நாள் படத்தில் வந்து எஸ் பாலச்சந்தர், வீணை எஸ் பாலச்சந்தர், நீங்கள் அப்புறம் வந்த பாலச்சந்தர் இல்லை, வீணை எஸ் பாலச்சந்தர், அவர் வந்து நீ சிவாஜி தான் இந்த ரோலில் நடித்தாகணும்னு வீணை பாலச்சந்தருக்காக அந்த அவர் பெரிய மகா வித்வான் அப்படிங்கிற அந்த மரியாதையோட தான் அவர் வந்து ஏவிஎம்மில் நடித்தார். சிவாஜி வந்து ஏவிஎம்மில் நடித்தது மொத்தமே 3 படமே, மொத்தம் 4 படம். ரெண்டாவது படம் அந்த நாள். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து உயர்ந்த மனிதன், அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து அன்புள்ள அப்பா, 4 படம் தான் நடித்தார். மாட்டேன்ட்டாங்க. அதே தான் எம்ஜிஆருக்கு நடந்தது. அவருக்கு மார்க்கெட்டு முழுகிற மாதிரி இருக்குதுன்ன உடனே அவருக்குன்னு ஸ்பெஷல் மேக்கப் ரூம் இருந்தது ஏவிஎம்மில், அதை எடுத்துட்டாங்க. அவர் மேக்கப் போட வந்தபோது என்னுடைய ரூம் எங்கேன்னும்போது அந்த ரூம்லாம் இது பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதுள்ள ஏவிஎம் படத்தில் நடிக்கலை. அதுக்கப்புறம் அன்பேவாவை கூப்பிட்ட போது ரொம்ப தயங்கி தான் வந்தார், வரமாட்டேன்னா எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப வற்புறுத்தலுக்கு பிறகு தான் வந்தார். அது மாதிரி தான்
இதெல்லாம் அவங்க 2 பேர் வாழ்க்கையில மாறி மாறி நடந்த சம்பவங்கள். ஒரே ப்ரொடியூசர் எப்படி இதெல்லாம் போனாங்கன்னு. கடைசி வரலும் அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்தாங்க. சிவாஜி, எம்ஜிஆர், கலைஞர் 3 பேருமே நெருங்கிய நண்பர். ஆனால் அவங்களுடைய விரோதத்தை வந்து நல்லா அவங்களுடைய தொழிலுக்கு அது ரொம்ப லாபகரமாக இருந்தது. அதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்கள் வீட்டு பிள்ளையும் திருவிளையாடல் படமும் 3 மாதம் கேப்பில் வந்தது. எங்கள் வீட்டு பிள்ளை சூப்பர் டூப்பர் ஹிட்டு, உங்களுக்கு தெரியும். அந்த அந்த வசூல் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுட்டாங்க. திருவிளையாடல் படத்தை போட்டாங்க, அதுவும் ஓடிச்சு, நல்லா ஓடிச்சு. உடனே என்ன போட்டாங்கன்னா, திருவிளையாடல் படத்துக்கு எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கும் 50 ரூபாயோ 50 ரூபாயோ தான் என்னமோ தான் வித்தியாசங்கிற மாதிரிலாம் எழுதி தீர்த்துக்கிட்டாங்க. அதை பற்றியெல்லாம் எம்ஜிஆர் கவலைப்பட்டுக்கவே இல்லை. இன்னொரு தினசரி பத்திரிக்கை எம்ஜிஆர் படங்களை இருட்டடிப்பே பண்ணாங்க. அதை தாக்கி அவர் ஒரு படமே எடுத்தார். இதெல்லாம் என்னென்னா, இந்த அளவுக்கு அதே சமயத்தில் சிவாஜியை தூக்கி இப்படி தான் எழுதுவாங்கன்னு அதுதான் கமல் ஒரு தடவை சொன்னார். இந்த விமர்சனக்காரர்களால் தான் சிவாஜி நாசமாக போனதுக்கு காரணமே தான். அவர் என்ன பண்ணாலும் ஓகே. அவர் அப்படி அந்த முகத்தை காட்டும்போது, அந்த கழுத்து நரம்புகள்லாம் புடைக்கும் போது அவருடைய நடிப்பு இதுதான் போட்டிருக்கு நடிப்புன்னு அவர் அப்படியே போயிட்டார். அதான் கமல் சொன்னார், சிவாஜிங்கிற புலிக்கு தயிர் சாதம் கொடுத்தே ஒழிச்சு விட்டோன்னார். அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, அவங்க 3 பேருமே, கலைஞர், எம்ஜிஆர், சிவாஜி 3 பேருமே அத்தியந்த நண்பர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நண்பர்கள். தொழில்முறை இதுக்கு வர்த்தக ரீதியாக நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த ரசிகர்கள் மத்தியில் இருந்த அந்த வேறுபாடு அவங்களுடைய வளர்ச்சிக்கு பெருசாக உதவுச்சுங்கிறதுனால அவங்க அதை மெயின்டைன் பண்ணாங்க. இப்படி 2 பேருமே நட்புல இருந்தாலுமே 2 பேர் படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகி அதனால எதுவும் ரசிகர்கள் மத்தியில் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. ஒவ்வொருத்தருமே ரசிகர்கள் வந்து சண்டை போட்டுக்குருவாங்க அப்படின்னு. இவங்க 2 பேரோட எண்ணம் எப்படி சார் இருந்துச்சு? அதுதானே படம் ஓடினதுக்கு காரணமே அதுதானே. உன் படத்தை 100 நாள் ஓட்டுறேன்னா என் தலைவர் படத்தை நான் 100 நாள் ஓட்டுற மாதிரி அந்த போட்டியில் தானே ஓட்டிக்கிட்டே போயிட்டாங்க. அதான் தான் சொல்கிறேன். அந்த காலத்தில் தான் அந்த இது இன்றைக்கி வரலாம் அப்படி தான். அப்போ அதே டைமில் நான் அடுத்த அப்படி வந்து ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் வந்தாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ளார போட்டிங்கிற மாதிரி அவங்க படங்கள் ஓடுறதுக்கு அது காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கமல், ரஜினி வந்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளார போட்டி. ரஜினி வந்து கமலை கேட்காம எதுவுமே செஞ்சது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எல்லா விஷயத்திலும் அவர் ஒரு தடவை பிரச்சனை வந்தபோது கமல்கிட்ட போய் உட்காந்துட்டார். ஸ்டுடியோவில் ஷூட்டில் இருக்கிறாரு, போய் உட்காந்து இந்த மாதிரி கமல் இப்படி ஆகி பிடிச்சோன்னே கமல் எழுந்திரிச்சு அவர் தான் பேட்டி கொடுத்தாரு. ரஜினிக்கு எதாவது நடந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன்னார். ஆனால் அந்த ரசிகர்கள் அந்த மாதிரி இல்லை. அவள் அப்படித்தானுங்கிற படத்தில் கமல், ரஜினி நடிக்கிறாங்க. ரஜினி ரசிகர்கள் அந்த படத்தில் பண்ண அட்டகாச்சும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நான் சேலம் விக்டோரியா தேட்டரில் பார்க்குறேன். படத்தை நிறுத்துன்றான். பிளேடை எடுத்துக்கிட்டு போய் ஸ்க்ரீனுக்கிட்ட நின்றுக்கிட்டு நிறுத்து படத்தை. அவ்வளோ ஒரு அட்டகாசம். கமல் வர்ற சீன்லாம் ஒரே கத்தல், வேணா நடிக்கிற அவனை இவனன் அப்படிலாம் ரகலாச்சு. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கு மத்தியில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க 2 பேரும் ஒன்றை கொண்டு பேசி தான் எல்லாம் பண்ணிக்குவாங்க. நான் கேள்விப்பட்டாரோட கல்யாணத்தை கூட கமல்கிட்ட அபிப்பிராயம் கேட்டுட்டு தான் பண்ணிக்கிட்டாருங்கிற அளவுக்கு இன்றைக்கும் அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தான் வெளியில் இவங்கெல்லாம் விரோதிகளாக காட்டி அதை அவங்களுடைய தொழில்முறை வளர்ச்சிக்கு அது லாபகரமாக இருந்து அதை வளர்த்திக்கிட்டாங்க. இப்படி அவங்களோட நட்பு வந்து ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அப்படின்றதும் நீங்கள் சொல்கிறதுன்னு தெரியுது சார். அவர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து சிகிச்சைக்கு போயிருக்காங்க. போயிருந்தப்போ கூட நான் சிவாஜி, அதாவது என் தம்பியை நான் பார்க்கணும் இந்த நிமிஷத்தில், உடனே வர சொல்லுங்கள், அவர் வந்து வர வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்ததா ஒரு பேச்செலாம் இருக்குது. அது எப்படி? இதெல்லாம் கதைகள். அது அப்போ அதனால் இந்த மாதிரி சும்மா அதான் ஒரு இது கிடைச்சா என்னுடைய கற்பனைக்கு வேணுங்கிறதெல்லாம் சேர்த்து எழுதிக்கிறவங்கள அது மாதிரி எழுதுனாங்க. அவர் இருந்த நிலைமையில் அவரை பார்க்குறதுக்கு கூட யாருமே அலோவ் பண்ணாத அளவில் தான் இருந்தார். ஏன்னா அவங்க வந்து பல விஷயங்களை ரகசியமாக வச்சாங்க. உடம்பு சரியில்லாம படுத்திருந்த போது கூட ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டதுனால அவர் வந்து எலெக்ஷனில் நிற்க விடாமல் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து எலெக்ஷன் நிற்க வேணும். அப்புறம் வந்து பல பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அவர் எம்எல்ஏவுக்கு நிற்க வச்சாங்க. அந்த சூழ்நிலையில் பல விஷயங்கள் அதில் மறைக்கப்பட்டது. அவரே வந்து பல விஷயங்களை மறைச்சார். அவர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லைங்கிற அளவுக்கு அமெரிக்காவில் அவரை பற்றி சொன்னாங்க. அவர் பிளேனில் ஏறி இந்தியாவுக்கு வரும்போது பம்பாய் வர்ற வரையிலும் அவர் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி தான் அவர் வந்தார். பம்பாயில் வந்ததுக்கு பிறகு அந்த அது வரலும் பேசஞ்சர் பேசஞ்சர்லாம் இறக்கிட்டு அதை ஸ்பெஷல் பிளேனாக மாற்றி எம்ஜிஆருக்கான பிளேனாக மாற்றிட்டாங்க. அங்கே தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது எம்ஜிஆர் நல்லா இருக்கிறாருங்கிறது. டக்குன்னு எந்திரிச்சார். பாம்பே வந்துருச்சுன்னு உடனே போய் தொப்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு கண்ணாடியெல்லாம் மாட்டிக்கிட்டு வந்தபோது தான் அவங்களோட போன அவங்க உறவுக்காரர்களுக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் நல்லா இருக்காருன்னு. அது மாத்திரம் இல்லாமல்
பைலட்டை கூப்பிட்டு மரகத சந்திரசேகரங்கிற அமைச்சர் அவரை பார்க்க வர்றாங்க. தோசையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி எல்லாம் அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சது இவர் நல்லா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கதை உங்களுக்கு தெரியும். இறங்கி வந்தப்புறம் கூண்டு வண்டியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவரை கூண்டு வண்டியில் வச்சு அவர் அப்படியே பொம்மை மாதிரி கூட்டிகிட்டு போய் இது பண்ணிவிட்டு இவங்க பட்டாபிஷேகம்லாம் இவங்கெல்லாம் பண்ணிக்கிறதெல்லாம் பிளானில் போனாங்க. பார்த்தா அவர் அப்படி நாவலர் போகிறார், நாவலர் அப்படி தட்டிட்டு இப்படி கையாட்டிக்கிட்டு வெளியே வந்தார். அதுக்கப்புறம் ஒன்றும் புரியல என்ன. அப்போ தான் சொன்னாங்க, சிவாஜி சினிமாவில் தாங்க நடிப்பார், அசல் வாழ்க்கையில் எம்ஜிஆர் நடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுங்க. ஏன்னா எனக்கு பக்கத்து அங்கே அந்த மருத்துவமனையில் ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் எல்லாமே என்னுடைய சீனியர்ஸ். எம்ஜிஆர் மருத்துவமனை அவங்க ரெகுலராக எனக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு நான் அந்த விஷயத்தை எங்கள் அண்ணன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்படி இருக்குது, இப்படி இப்படி போகுது, இப்படி போகுதுன்னு. அதனால் எங்களுக்கு இது ஒரு நல்லா வருவாருன்னு நாங்கள் எங்களுக்கு தெரியும். அது என்ன சார் ரகசியம்? அவர் அங்கே நிறையாவே நடிச்சிட்டார். அவர் மென்டலாக சரியாக இல்லைங்கிற மாதிரி தான் பண்ணிட்டார். சாப்பாடெல்லாம் வச்சா இப்படியெல்லாம் தடவுறது பார்க்குறது இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதில் இவங்க வந்து மென்டல் ஆகிட்டாருன்ட்டார். அதில் தான் ஒரு பாலிட்டிக்ஸ் என்ன நடந்ததுன்னா, டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டு ஒன்றிய அரசில் கொடுக்குறாங்க. அது அதிமுக கொடுக்குறதுன்னு முடிவாயிடுச்சு. எம்பி லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு இவங்கெல்லாம் பொதுக்குழு எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க. எம்பி அப்போ வந்து 20 எம்பிஸோ என்னமோ. அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நாவலர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். ஆரம்பிக்கிறப்ப அவங்க இந்த குரூப்பெல்லாம் சேர்ந்துக்கிட்டு குழந்தைவேலுங்கிறவரை வந்து டெப்டி ஸ்பீக்கராக போடுறதா முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா குழந்தைவேலு அதுக்கு முன்னாடி மந்திரியாக இருந்தார், அவரை போடுறதா முடிவு எடுத்துட்டாங்க. லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தா எம்ஜிஆர் பார்த்துட்டு கிறுக்குத்தனமாக பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அப்படின்னோடனே டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்னோடனே அந்த லிஸ்ட் அப்படியே பார்த்துட்டு 13வது நம்பரோ 14வது நம்பர்லேயோ தம்பிதுரைன்னு இருக்குது, டிக் பண்ணுறாரு. இவருக்கு ஒரே நாவலருக்கு ஒரே இது. குழந்தைவேலு பேரை திருப்பி திருப்பி இவங்க ஏதோ காட்டுறாங்க. அதெல்லாம் இது பண்ணாமல் அப்படியே கீழே வந்து தம்பிதுரைன்னு டிக் பண்ணிவிட்டு கையில் எம்ஜிஆர் அப்படின்னு அப்படியே தாடி மாதிரி எழுதிட்டார். இவர் இங்கே போட்டால் இல்லை அவர் புத்தி சுவாதீனம் இல்லை, அதனால் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, நீங்கள் எதுக்கும் ராத்திரி ஒரு தடவை காட்டுங்க, மறுபடியும் காட்டுங்க. காலையில் இந்த சைன் பண்ணிட்டார். மறுபடியும் சாயந்தரம் போய் மறுபடியும் காட்டினோடனே அப்படியே பார்த்துட்டு அதே தம்பிதுரை எம்ஜிஆர் அப்படின்னு போட்டார். மறுபடியும் இங்கே ஃபோன் போட்டால் இல்லை நீங்கள் நாளைக்கு ஊருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி மறுபடியும் காட்டிடுங்க அப்படின்னு இருக்காங்க. 3வது தடவை போய் காட்டுறாரு. அப்பாவது இவங்களுக்கு புத்தி வேணாம். அவர் கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி 2 தடவை கையெழுத்து போட்டேன் எங்கேங்கிறார். அவ்வளோ ஞாபகம் இருக்குது. அவரை வந்து கிறுக்கு பிடிச்சவன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா இதுலையாவது அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம். 3வது தடவை இது பண்ணிவிட்டு 3 கையெழுத்து போட்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியல. தம்பிதுரை டெப்டி ஸ்பீக்கர் ஆகிட்டார். அவருடைய காலேஜ் அவர் டெப்டி ஸ்பீக்கர் ஆகிட்டார். இவ்வளவும் நடந்துருக்குது. இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு நாவலர் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையா, அவர் நல்லா தான் புத்தி சுவாதீனத்தோட இருக்கிறாருன்னு வந்து இங்கே சொல்லியிருக்கலாம். அதுவே இவருக்கு புரியலை. உள்ளே போய் கூண்டு வண்டியெல்லாம் செஞ்சு அவரை வந்து உட்கார வச்சுட்டு அவரை கொண்டு போய் ராமாவரம் தோட்டத்தில் படுக்க வச்சுட்டு இவங்க யாரெல்லாம் இருக்கிறதுங்கிற அளவுக்கு அவரை மிரட்டி விட்டாங்க. இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் சில செயல்கள்லாம் பண்ணதுக்கு பிறகு தூக்கி அடித்தார்ல, எல்லாத்தையும் தூக்கி அடித்தார். அரண்டு போய் அவருடைய கடைசி கால வாழ்க்கை, எம்ஜிஆருடைய கடைசி கால வாழ்க்கை ரொம்ப பரிதாபத்துக்குரியது. நான் தான் சொல்கிறேன், ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குதுன்னு சொல்லி கமிஷன் வச்சாங்க. உண்மையிலேயே வச்சிருக்க வேண்டிய கமிஷன் வந்து எம்ஜிஆர் மரணத்துக்கு தான் வைக்கணும். அதில் தான் நிறைய மர்மங்கள் இருக்குது. நண்பர்களை தாண்டி வந்து அவங்க அண்ணன் தம்பின்ற உறவுல தான் இருந்தாங்கன்னா சுத்தோட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் இருந்த சினிமாவில் இருந்தவங்களாம். எம்ஜிஆர் உங்களோட மனைவி இறந்தப்போ கூட அழுகாத எம்ஜிஆர் வந்து சிவாஜி கணேசன் வரதை பார்த்தோன்னா மனசார அவர் அழுதாங்க வச்சாங்க அப்படின்லாம் அவரோட கட்டுரையிலே இருக்கே சார். அதை பற்றி அதை பற்றி அதெல்லாம் இருக்கும், இருந்திருக்கும், சொல்ல தெரியாது. ஏன்னா எல்லாருமே ஒன்றாவே ஒரு நாடக கம்பெனியில் எம்ஆர் ராதா தானே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதலாளி எம்ஆர் ராதா தானே. எம்ஆர் ராதா நாடக கம்பெனியில் தான் இவங்க தான் நடித்தாங்க, சம்பளத்துக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. கலைஞர் எழுதின தூக்குமேடை வந்து பிரபலமான நாடகம் இல்லை. அதே மாதிரி மலையா கணபதி கலைஞர் எழுது. இது ரெண்டும் எம்ஆர் ராதாவுடைய எல்லாருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் ரத்த கண்ணீர் இதை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. மலையா கணபதி தூக்குமேடை போன்ற நாடகங்களும் இன்னும் பிரபாதமாக
ஓடினது. அது ரெண்டுமே கலைஞர் எழுதுனது. அதில் வந்து சிவாஜி வந்து நடிகராக இருந்ததை விட உள்ளே வந்து இது ஸ்க்ரீன் பண்ணுறது, பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து பல சின்ன சின்ன ரோல் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். எல்லாத்துக்கும் இவங்க 3 பேர்த்துக்கும் முதலாளியாக இருந்தது வந்து எம்ஆர் ராதா. இவங்க எல்லாமே ஒரு செட்டு. எல்லாத்துக்குமே முதலாளியாக இருந்து வந்து யதார்த்த முன்னுசாமிங்கிற ஒருத்தர், அவர் நாடக கம்பெனியில் இருந்து வந்தாங்க. அப்புறம் நவாப் ராஜமாணிக்கம் நாடக கம்பெனி. அன்றைக்கி அதெல்லாம் பிரபலமாக இருந்தது. நவாப் ராஜமாணிக்கம் கம்பெனியில் நடிக்கும்போது தான் எம்ஜிஆருக்கு நம்பியாருக்குன்னு தொடர்பு வந்தது. நான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அங்கே இருந்தவர் தான். சாரதா, கை கொடுத்த தெய்வம் இது போன்ற படங்கள்லாம் எடுத்த கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், அவரும் அங்கேருந்து வந்தவர் தான். இவங்கெல்லாம் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட குரூப்பாக தான் இருந்தாங்க. சின்ன குரூப்பு, அது என்ன ஒன்றுக்குள்ளாக இருந்தாங்க. அவ மனைவி இறந்தபோது அவங்க அழுதாங்களா போனாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க வரலாறு படிச்சிருந்தா தான் தெரியும். கன்னடம் நிறைய தடவை பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரும் ஒன்றா இருக்கிறது நிறைய தடவை பார்த்துருக்கேன். அது அவன் அண்ணனை போய் கேட்டுருப்பார். ஒரு தடவை ஒரு பெரிய வெளிநாட்டு இவங்கெல்லாம் வந்தாங்க, சினிமா குரூப் எல்லாம் வந்திருந்தாங்க. எம்ஜிஆரை பார்த்துட்டு இது பண்ணும்போது அவங்க இதில் டூர் இதில் வந்து சிவாஜி பேர் இல்லை. சிவாஜியை போய் பாருங்கன்னு சொல்லி அவரை அமிச்சார். அவங்கள போய் பாருங்கன்னு. அது மாதிரிலாம் அவங்களுக்குள்ளார அந்த ரெக்கக்னிஷன் வந்து இந்தியாவுடைய தலை சிறந்த நடிகர்களில் ஒருத்தர் அப்படின்னு அதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருந்தது. எங்களை மாதிரி வெளியில் இருக்கவங்க தான் சிவாஜி ரசிகன்னா ஒன்று ஒழிச்சு போடுவேன்னு அவன் சொல்கிறதும், எம்ஜிஆர் ரசிகன்னா ஒழிச்சு போடுவேன்னு சொல்கிறேன். நீங்களும் நானும் அடிச்சுக்கிட்ட முடியும். அவங்களுக்குள்ளார அந்த வேறுபாடுகள்லாம் கிடையாது. அவன் நல்லா வருவேன், கடைசி வரை நல்லா வருவேன். அரசியலுக்கு அப்புறமே அவங்களோட நட்பு தொடர்ந்து தான் இருந்துச்சு கடைசி காலம் வரைக்குமே அப்படின்றீங்க. அந்த விரோதத்தை காட்டி தாங்க அவங்க படங்களை ஓட வச்சாங்க. அந்த ரசிகர்களை உசுப்பிக்கிட்டே இருந்தாங்கல்ல. நம்ம உன் படம் ஓடுதுன்னா என் படமும் ஓடும் பாடுறாங்கிறது தானே அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணமே. உங்கள் கருத்து நன்றி சார்.